வெல்கம் பேக் டு மை சேனல் அபீஸ் பியூட்டி ஹேக். நான் தான் உங்கள் அபி. இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ளீச்சிங் பற்றி நான் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ப்ளீச்சிங் யாரெல்லாம் பண்ணலாம், எதுக்கு பண்ணணும் ப்ளீச்சிங்கு, அப்புறம் ப்ளீச்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டிப்ஸ், இதெல்லாம் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் ஒரு ப்ராடக்டோட, அதாவது ஒரு ப்ளீச் ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூவும் நான் வந்து இதிலே கொடுத்துட்றேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ப்ளீச்சிங்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட டார்க்கான ஏரியாஸ், அதாவது நம்மளுக்கு பிக்மெண்டேஷன் இருக்கும், அன்ஈவன் ஸ்கின் டோன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ நம்ம பார்ட்டியில் போகும்போது மேக்கப் போட்டாலும் ஒரு சில ஏரியா வந்து டார்க்காகவே தெரியும். ஸோ அதுக்காக முன்னாடியே ப்ளீச் பண்ணுறாங்க. ப்ளீச்சிங்னா அது வந்து வெள்ளை அடிக்கிற மாதிரி தான், சிம்பிளாக சொல்லணும்னா. ஓகேங்களா, இது நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்கிற அன்ஈவன் ஸ்கின் டோன்லாம் வந்து ஈவன் ஆகிடும். அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ் இருந்தால் அதுவும் லைட்டன் ஆகிடும். அதுக்கு வந்து ப்ளீச்சிங்கில் வந்து நிறைய நல்ல விஷயமும் இருக்குது, நிறைய கெட்ட விஷயமும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ப்ளீச்சிங்கில் நமக்கு முக்கியமாக யூஸ் பண்ணுற ஒரு இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு. அது வந்து நல்லது தான். அது வந்து ஆக்னி, அதாவது பிம்பிள் இருந்துச்சுன்னா அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஏதாவது ஏதாவது இன்ஜுரி, இப்போதுனா கீரல் ஏதாவது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் க்யூர் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அதோட நல்ல விஷயம். அதுவே அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா ஸ்கின் ரிலேட்டடான டிசீசஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ சர்டைன் பர்சன்டேஜ் தான் யூஸ் பண்ணணும். ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கீங்க, பயங்கர சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களாம் வந்து 3 இல்லைனா அதை விட கம்மியாக இருக்கிற அளவுக்கு தான் வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடே இருக்கணும். அதாவது 3%. ஓகேங்களா, ஸோ 20-25% அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. 3% வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஸ்கின் வந்து அடாப்ட் பண்ணிக்கும். லைக் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா, இப்போ நார்மல் ஸ்கின், எனக்குலாம் வந்து நார்மல் ஸ்கின். ஓகேங்களா, என்னோடய ஸ்கின்லாம் வந்து 6% வரைக்கும் தாங்கும். அதுக்கு மேலே வந்து எக்ஸீட் ஆகாமல் பார்த்துக்கோங்க நீங்கள் வாங்குகிற ப்ளீச்சிங் ப்ராடக்ட்ஸில். அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு தான். ஸோ அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ பர்சன்டேஜ்ன்ட்டு. ஸோ அந்த பர்சன்டேஜ் பார்க்காம நீங்கள் வந்து உங்களோட ப்ளீச்சிங் இதுவே வாங்காதீங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வேறு ஏதாவது ஒரு கெமிக்கல் இருக்கும். அதாவது ஆக்டிவேட்டருன்ற பேரில் ஏதாவது ஒரு சல்ஃபேட் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணுவாங்க. ஸோ சல்ஃபேட்டுக்கு அலர்ஜிக்காக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா நீங்களாம் வந்து ஹோம்மேட் ப்ளீச்சிங் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, நான் வந்து அது எப்படி செய்யணுன்றதை வந்து நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து ப்ராடக்ட்ஸ், அதாவது முக்கியமான ஹார்ம்ஃபுல்லான இன்க்ரீடியன்ஸ், அதாவது ப்ரிகாஷனரியாக இருக்க வேண்டிய இன்க்ரீடியன்ஸ். இது ரெண்டுத்தையும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட் அதுலேயே நிறைய வேரியன்ஸ் இருக்குது. லைக் கோல்டு, பேர்ல், அப்புறம் சாஃப்ரான் அண்ட் மில்க், அந்த மாதிரி நிறைய வேரியன்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு எது வேணுமோ, என்ன ப்ரிஃபரன்ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ப்ளீச் பண்ணால் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். 15 வயசு கீழே இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் ப்ளீச் பண்ணாதீங்க. உங்கள் ஸ்கின் வந்து அப்போ தான் வந்து லைக் டெவலப் ஆகிட்டுருக்கு. ஸோ உங்கள் ஸ்கின்னில் இருக்க அந்த டிஷ்யூஸ்லாம் வந்து இப்போது உங்களுக்கு தெரியாது நம்ம ஸ்கின்னுக்கு வந்து என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் அலர்ஜிக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ப்ளீச்சிங் நீங்கள் பண்ணிங்கன்னா இதுவே கூட லைக் நீங்கள் ப்ளீச்சிங் பண்ணி உங்கள் ஸ்கின் அடாப்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து ப்ளீச்சிங் கண்டிப்பாக பண்ணலாம். நீங்கள் உங்கள் ஸ்கின்னுக்கு அது செட் ஆகலை அப்படின்னா அதுவே உங்களோட ஸ்கின்னை வந்து லைக் மேஜராக டேமேஜ் பண்ணுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ 15 இயர்ஸுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து ப்ளீச்சிங்கே பண்ணாதீங்க. அண்ட் ப்ரெக்னென்ட் விமென், நீங்களும் வந்து கடையில் வாங்குகிற ப்ளீச் வந்து நீங்கள் ட்ரையே பண்ணக்கூடாது. அது வந்து செட் ஆகாது. அதாவது அந்த டைமில் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து அது செட் ஆகாது. அண்ட் ஃபீடிங் மதர்ஸும் வந்து யூஸ் பண்ணக்கூடாது கடையில் வாங்குகிற ப்ளீச்சிங். சப்போஸ் எனக்கு வந்து நாளைக்கு வெட்டிங்ப்பா, எனக்கு இல்லை, லைக் யாரோட ஃபங்க்ஷன், ஃபேமிலி வெட்டிங் அந்த மாதிரி ஏதாவது போகிறீங்க நீங்கள் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணணும், எனக்கு வந்து ஸ்கின் வந்து பிரைட்டாக இருக்கணும். இந்த ஃபீடிங் மதர்ஸ் அண்ட் 15 இயர்ஸ் கீழே இருக்கவங்கலாம் நீங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, லெமனில் வந்து நேச்சுரலாகவே ப்ளீச்சிங் இன்க்ரீடியன்ட் இருக்குது. ஓகேங்களா, ஸோ லெமனும் முல்தானி மிட்டியும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் போயிடலாம். லைக் ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். 10 மினிட்ஸாவது நீங்கள் மினிமம் வைக்கணும். நீங்கள் வச்சுட்டு நீங்கள் உங்கள் ஃபேஸை வந்து நார்மலாக வாஷ் பண்ணிட்டு உங்கள் மேக்கப் நீங்கள் போடலாம். இதுவே வந்து நேச்சுரலான ஒரு ப்ளீச் பண்ணுறதுக்கு எக்ஸாம்பிள் தான். எனக்கு வந்து லெமன் செட் ஆகாது அப்படின்னா நீங்கள் லெமன் பீல் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் விற்கும், அதை கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். இல்லை நான் லெமன் பீல் பவுடரையும் யூஸ் பண்ணிட்டேன், என் ஸ்கின் வந்து அதுக்கும் வந்து செட் ஆகலை, பயங்கரமான சென்சிட்டிவ் ஸ்கின் எனக்கு அப்படின்னா டொமேட்டோக்கு ஸ்கிப் ஆகிடுங்க. டொமேட்டோலையும் வந்து நேச்சுரலான ஸ்கின் ப்ளீச்சிங் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, லைக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது.
நீங்கள் வந்து டொமேட்டோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டொமேட்டோ பவுடராக கூட கிடைக்கிது. நீங்கள் வந்து டொமேட்டோவை கட் பண்ணி பூசுறதுக்கு இதுவாக இல்லைனா அந்த பீல் பவுடர் நீங்கள் போட்டுட்டு பால் மில்க் இருக்குது பார்த்தீங்களா, மில்க்கோ இல்லைனா ஹனி ஏதாவது நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணலாம். அதுவே வந்து நேச்சுரல் ப்ளீச்சாக இருக்கும். உங்கள் ஸ்கின் வந்து நல்லா ப்ரைட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் இது வந்து நேச்சுரல் ப்ளீச்சாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போது நான் வந்து என்கிட்ட இருக்கிற ஒரு ப்ளீச், நான் வந்து என்னோடய ஸ்கின்னுக்கு வந்து நான் ப்ளீச் பண்ணவே மாட்டேன். அண்ட் இப்போ என்கிட்ட இருக்கிற ஒரு ப்ளீச் வந்து நான் வந்து குட்டியாக ரிவ்யூ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஃபெம்மோட ப்ளீச், க்ரீம் ப்ளீச்சு. இது வந்து சாஃப்ரான் அண்ட் மில்க் ஹெல்த்தி க்ளோ. ஓகேங்களா, இதுதான் வந்து இதோட வேரியண்ட்டு. இதில் நிறைய வேரியன்ஸும் இருக்குது. ஸோ இது வந்து சாஃப்ரான் அண்ட் மில்க் ஃபெம்மோடது. ஸோ இது என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 க்ளோ இன் 15 minutes அப்படின்னு போட்டிருக்காங்க. ஈவென்ஸ் ஸ்கின் டோன், உங்கள் ஸ்கின்னை வந்து ஈவென்ட் பண்ணுமா, க்ளோயிங்கான ஸ்கின் கொடுக்கும், ஸ்கின்னோட ரேடியன்ஸ் பொலிவு கொடுக்கும், அண்ட் கிளியர் காம்ப்ளெக்ஷன், அப்புறம் ஸ்கின் நரிஷ்மெண்ட், உங்கள் ஸ்கின்னை நரிஷ் பண்ணணும்லாம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஹைட்ரஜன் பெராக்சைடு. நான் உங்களுக்கு இதை க்ளோஸில் கூடனாலும் காட்டுறேன். 4% போட்டிருக்காங்க ஹைட்ரஜன் பெராக்சைடு. இது வந்து 6 தான் வந்து மேக்ஸிமம். 4ன்றது வந்து கொஞ்சம் ஓகே, டாலரபிள் தான். ஸோ இது என்னோடய ஸ்கின்னுக்கு சூட் ஆகும். ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் வந்து இது ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா இதில் 4% ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ப்ரோப்ளின் கிளைகால், அப்புறம் வைட்டமின் இ எசிட்டேட், சாஃப்ரான் த்ரூ பர்ஃப்யூம். ஓகே, இது வந்து டைரெக்டாக சாஃப்ரான் ஆட் பண்ணலையா, த்ரூ பர்ஃப்யூம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து பர்ஃப்யூம் இருக்கிற பொருளுமே வந்து இட் இஸ் நாட் குட் ஃபார் யுவர் ஹெல்த். அப்புறம் வந்து ஆக்டிவேட்டரோட கீ இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபேட்ஸ், பெர்சல்ஃபேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. மில்க் பவுடர். ஸோ 2 இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 யூஸ். இந்த பேக் வந்து ஒரே யூஸ் தான். இது வந்து எவ்வளோ கிராம்ங்க, ஸோ உள்ளே தான் இருக்கும் கிராம்னு நினைக்கிறேன், இருக்குது பின்னாடி. ஸோ டோட்டலாக 8 grams. அந்த க்ரீம் ப்ளீச் வந்து 7 கிராம். அதோட ஆக்டிவேட்டர் பவுடராக இருக்கும் ஒன்று, அது வந்து 1 கிராம். ஸோ டோட்டலாக 8 grams. இது வந்து 30 rupees கொடுத்துருக்காங்க. ஃபைன், யூஸ் பண்ணலாம். நான் வந்து இது 29 rupeesக்கு வாங்கினேன். குட்டியாக தான் இருக்குது, பட் எவ்வளோ தூரம் லாஸ்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவேட்டர், இதுதான் அந்த ஆக்டிவேட்டர்னு சொல்லுவாங்க, வேறு ஒன்றும் இல்லை, பவுடர் தான் இது. இதில் தான் வந்து சல்ஃபேட் இருக்கும். சல்ஃபேட்டுன்னு வந்து நான் நெகட்டிவானது மட்டுமே சொல்கிறேன்னு நினைக்கிறேன். லைக் என்ன சொல்கிறது, பவர் பூஸ்ட் பண்ண, அதாவது உங்களோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் பூஸ்ட் பண்ணுற இன்க்ரீடியண்ட் வந்து இதில் தான் இருக்கும். ஆமாம். நெக்ஸ்ட் வந்து இதில் தான் வந்து க்ரீம் ப்ளீச். அப்புறம் வந்து இதில் நமக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க, கைடு. ஐயோ, இதுக்கு பேர் எனக்கு அவ்வளோ மறந்துடுது. ஓகேங்களா, எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்ற டைரெக்ஷன் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இவங்களோட வேரியன்ஸ் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதிலே ப்ரிகாஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, பிஃபோர் யூஸ் அண்ட் ஆஃப்டர் யூஸ். ஸோ இது வந்து படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து டைரெக்டாக இதுக்கு போயிடலாம். ஒரு ஸ்பேட்டுலா கொடுத்துருக்காங்க மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ண முடியாது, மிக்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து ஒரு செப்பரேட்டர் கொடுத்துருக்காங்க, பரவாயில்லப்பா, லீக்கேஜ் ப்ரூஃப், நைஸ். உள்ளே பார்த்தீங்கன்னா இதுதான் கன்சிஸ்டன்சி, நல்லா க்ரீம் மாதிரியே இருக்குது. அப்படியே ஃப்ராக்ரன்ஸ் வந்து சாஃப்ரானும் மில்க்கும் அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து அப்படியே வருது. அதாவது அவங்களே சொல்லிட்டாங்க இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ராக்ரன்ஸ்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஃபேஸ் வாஷுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நார்மலான பிளெயின் கெமிக்கல் ஃப்ரீ ஃபேஸ் வாஷ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு தான் ப்ளீச் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1 hour கழித்து தான் நீங்கள் வந்து ப்ளீச்சே யூஸ் பண்ணணும். இது வந்து என்னோடய டிப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு இதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். நிறையவே இருக்குது ஆக்சுவலி. நம்ம இது ஒரு யூஸுக்கு நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. ஸோ இதுதான் பவுடர் ஆக்டிவேட்டர். ஸோ இதை வந்து நம்ம இதிலே கொட்டிக்கலாம். எனக்கு பயமாக இருக்கே, மொத்தமாக நம்ம யூஸ் பண்ணிட்டோன்னா நம்மளால் வந்து லைக் தூக்கி தான் போடணும். உங்களுக்கு போதும் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, பேசாமல் நான் போயிட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாகவே நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா யூஸ் பண்ணலாம் அப்படின்லாம் நீங்கள் வைக்கக்கூடாது. நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அது உடனே யூஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 1/2 hour இல்லை 10 minutes கழிச்சு கூட யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா சட்டு போட்டுன்னு உடனே எடுத்து தேய்ச்சிடணும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து பேசாமல் ஒரு பவுலே எடுத்துகிட்டு வரேன். எனக்கு வந்து இது சரியாக வரும்னு தோணலை, இருக்கட்டும்.
ஓகே, நான் பவுலோடு வந்துட்டேன். அதாவது ரெண்டுத்தையுமே உள்ளே போட்டு கூட இன்னும் நிறைய இருக்கும். எங்கள் வீட்டில் இந்த டைம்னு பார்த்து குட்டி பவுல் கிடைக்கல, அதாவது நல்ல ப்ரெசன்டபுளான ஒரு பவுல் கிடைக்கல, அதனால் இருக்கிறத தூக்கிட்டு வந்துட்டேன். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 2 பார்ட் யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு பார்ட் தான் யூஸ் பண்ணணும், அதுவும் இருக்குது. ஏன்னா இதுதான் மேக்ஸிமமாக இருக்கணும், அது வந்து கொஞ்சம் கம்மியாகவே யூஸ் பண்ணுறது நல்லது. லைக் ஈக்குவல் ஹாஃப் எடுத்திருக்கேன். இன்னும் ஒரு வாட்டி யூஸ் பண்ணலான்ட்டு இதில் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் அடுத்த வாட்டி யூஸ் பண்ணலாமானே நம்ம டிசைட் பண்ணோம். ஸோ ஒரு ஹாஃப் எடுத்திருக்கேன். இதுலேயும் வந்து ஹாஃப் தான் நான் போட போகிறேன். ஓகே, ஹாஃப் போட்டாச்சு. இப்போ உடனே கலக்கு. இது வந்து என் ஸ்கின்னுக்கு செட் ஆகுமானே தெரியல, பிகாஸ் நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன், எனக்கு பயமாக தான் இருக்குது. ஸோ வாங்க, இது நான் என் மூஞ்சில் பூசி காட்டுறேன். இது வந்து ஸ்ப்ரெட் ஆக மாட்டேங்குது சீக்கிரமாக, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என் ஃபேஸில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். நான் வந்து ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணியிருக்கேன்னா, ரெண்டுத்தையுமே டிசால்வ் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வைக்கணுமா, நான் வந்து வைக்கவே இல்லை. அதுக்குள்ளே நான் வந்து டேரெக்டாக யூஸ் பண்ணிட்டேன், அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வரைக்கும் எனக்கு வந்து எந்த இரிட்டேஷனும் இல்லை. லைக் நான் அப்ளை பண்ணி 2 மினிட்ஸ் ஆகுது, எந்த ஒரு ஸ்கின் இரிட்டேஷனுமே இல்லை. பட் அந்த ஸ்ட்ராங்கான அந்த நெடி சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து அப்படியே தலை சுற்றுது, அவ்வளோ பயங்கரமாக இருக்குது ஃப்ராக்ரன்ஸு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் இன்னொன்று வந்து 15 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம், ஓகேங்களா. நீங்கள் 10 மினிட்ஸில் வாஷ் பண்ணால் ரொம்ப நல்லது. அண்ட் உங்களுக்கு எப்போல்லாம் இரிட்டேஷன் வருது திடீர்னு அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா உடனே போய் வாஷ் பண்ணிவிடுங்க. அண்ட் இது வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, திட்டாக இருக்குது. நான் வந்து எனக்கு அது பத்தவே இல்லை. ஃபஸ்ட்டு நான் பாதி தானே எடுத்தேன், சுத்தமாக பத்தலை, ஸ்ப்ரெட்டே ஆகலை. அதனால் நான் வந்து ஃபுல் பேக்கெட் நான் வந்து அப்படியே காலி பண்ணிட்டேன் பூசுறதுக்கு. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நான் வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன். 12 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் போய் டக்குன்னு என் ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு ஓடி வந்துடுறேன். 12 மினிட்ஸ் ஆனாலும் இது அப்படியே தான் இருக்குது பாருங்கள், ட்ரை ஆன மாதிரி தோணலை. நான் வந்து அப்பப்போ ஸ்க்ரப் பண்ணால் அந்த ரொட்டேஷன், அந்த மசாஜ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நான் வந்து மசாஜ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே தான் இருக்குது, காயவே இல்லை. நான் வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். சம்ஒன் ஸ்பாட் நோட்டிஸ்ட், ஏதோ அலர்ஜிக் ரியாக்ஷன் ஆகிருக்கு நமக்கு. அண்ட் இந்த சைட்லாம் ஒன்றும் இல்லை, இங்கேயும் யாரோ வந்திருக்காங்க புதுசாக. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, எனக்கு வந்து ஒத்துக்கல. பட் ஆனால் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா அப்படியே பளிச்சுன்னு சூப்பராக இருக்குது ஃபேஸு. ஸோ நம்ம வீடியோட கன்க்ளூஷன் பார்ட்டுக்கு வந்துட்டோம். நான் சொன்ன மாதிரி இது ரெண்டுமே நான் காலி பண்ணிட்டேன். சிங்கிள் யூஸ் தான் வருது, அது வந்து ஸ்ப்ரெட் ஆக மாட்டேங்குது. ஸோ உங்களுக்கு வந்து இது ரெண்டுத்தையுமே போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அண்டு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின்னை நான் காமிச்சேன் பார்த்திங்களா, சின்ன சின்ன ஊன்ஸ் மாதிரி, அது வந்து எனக்கு வந்திருக்கு. பட் என் ஸ்கின் வந்து கொஞ்சம் அப்படியே பளிச்சுன்னு ஆயிருக்கு. அது வந்து நான் கேமராவில் காட்ட முடியல. பட் நான் வந்து சொல்கிறேன், அது வந்து என்னென்னா இரிட்டேஷன் இருக்குது. வாஷ் பண்ணதுக்கு அப்புறமும் எனக்கு வந்து இப்போ வரைக்கும் இரிட்டேஷன் இருக்குது. 5 ஹார்ஸ் கழித்து தான் வந்து இன்னும் சூப்பராக ரிசல்ட்டு தெரியும்னு சொல்கிறாங்க. ஸோ நான் 5 ஹார்ஸ் கழித்து என் ஸ்கின் எப்படி இருக்குன்றதை வந்து நான் ஷூட் பண்ணி காட்டுறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இப்போது இன்றைக்கி நான் ப்ளீச் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் மந்த்து தான் நான் வந்து ப்ளீச் பண்ணணும். யாராக இருந்தாலும் சரி, அதாவது லைக் ஏஜ் டிஃப்ரென்ஸ், எந்த ஏஜாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, லைக் அட்லீஸ்ட் 21 டேஸாவது உங்களுக்கு வந்து கேப் இருக்கணும் ஃபர்ஸ்ட் ப்ளீச்சுக்கும் நெக்ஸ்ட் ப்ளீச்சுக்கும். அதுதான் வந்து லைக் அட்வைசபிள், அது வந்து நல்லது. அடிக்கடி ரெகுலராக வந்து யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் நான் உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன், என்னெல்லாம் ஹார்ஷான கெமிக்கல்ஸ் இருக்குது, அதோட ரியாக்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கும், அதோட சைட் எஃபெக்ட்ஸும் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து வைஸாக சூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஓவராலாக இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணது வரைக்கும் பார்த்தீங்கன்னா FEM வந்து எனக்கு ஒரு 50-50 தான். லைக் அவ்வளோவா பிடிச்சிருக்கு, சூப்பர்லாம் சொல்ல முடியாது. பிகாஸ் வாஷ் பண்ணுறதுக்குள்ளே நொந்துட்டேன். லைக் நுரையா வந்துகிட்டே இருக்குது வாஷ் பண்ண. மேபி ஸ்கின் வந்து கொஞ்சம் வெட்டாகிட்டு நான், அதாவது ஈரம் பண்ணிவிட்டு நான் வந்து இது யூஸ் பண்ணியிருந்தேன், எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து காஞ்ச ஃபேஸில் அப்படியே அப்ளை பண்ணிட்டேன், அதனால எனக்கு ஸ்ப்ரெட் ஆகலையோ என்னவோ தெரியல. பட் தண்ணி பட்ட உடனே வந்து வாஷ் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வேணால் நான் வந்து தண்ணி யூஸ் பண்ணி பார்க்குறேன், நான் நெக்ஸ்ட்டு டைம் யூஸ் பண்ணேன்னா. பட் எனக்கு வந்து இந்த
கெமிக்கல் ப்ளீச்சஸ் வந்து எனக்கு பிடிக்கல லைக் ஓவராலாக சொல்லணும்னா. பட் ஃபெம்மை வந்து நான் வந்து குத்த சொல்ல. பட் இதோட பார்ட் வந்து இப்போ வரைக்கும் இது கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கு. ரிசல்ட் வந்து கம்ப்ளீட் ரிசல்ட் வந்து நான் 5 hours கழித்து நான் உங்களுக்கு காட்டுறேன். பட் கெமிக்கல் ப்ளீச்சிங் வந்து எனக்கு வந்து எஸ்ஸா நோவான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நோ தான். ஏன்னா நான் வந்து டிஐஒய் அந்த மாதிரி லைக் நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ்லேயே என்னோடய ஸ்கின்னை வந்து நான் வந்து 15 yearsலேருந்தே நான் மோல்ட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். ஸோ திடீர்னுட்டு நான் வந்து இந்த மாதிரி கெமிக்கல் யூஸ் பண்ணால் என் ஸ்கின் வந்து கண்டிப்பாக நான் காமிச்ச மாதிரி குட்டி குட்டி புண்ணு வரதான் செய்யும். இதுக்கு மேலே நான் வந்து ஐயோ சொல்லக்கூட மனசு வரல, யூஸ் பண்ண முடியாதுன்னு. பிகாஸ் ஏன்னா இது வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு பொலிவான ரியாக்ஷன் கொடுத்துச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. 5 hours கழிச்சு வந்து என் ஸ்கின் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கன்க்ளூட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதுதான் என்னோடய ஸ்கின்னு. இம்மீடியட்டாக வாஷ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ஒரு நல்ல க்ளோ இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய ஸ்கின்னோட ரிசல்ட்டு. வீடியோ எடுத்தது வந்து 5 o'clock, அதாவது நான் அப்ளை பண்ணது வந்து ஈவினிங் 5 o'clock அண்ட் இப்போ டைம் வந்து நைட்டு 12:30 ஆகுது. சூப்பராக இருக்குது ரிசல்ட்டு. ஒன்லி ட்ராபேக் என்னென்னா இதில் வந்து கெமிக்கல்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டும்தான் வந்து இதில் எனக்கு பிடிக்காதது. மற்றபடி சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு. ஃபெம் வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். நான் வந்து ஃபெம் வந்து இந்தளவுக்கு ரிசல்ட் கொடுக்குன்னு சத்தியமாக நான் நினச்சி பார்க்கல. அண்ட் எனக்கு அந்த ப்ரூசஸ்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த லைக் பிம்பிள் வர மாதிரி இருந்துச்சுல்ல, அது எல்லாமே போயிடுச்சு. லைக் டெம்ப்ரரியாக ஸ்கின் இரிட்டேஷன் இருந்துச்சு வாஷ் பண்ணதுக்கப்புறமும். பட் இப்போது வந்து எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகலை. கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகி சூப்பராக இருக்குது ஸ்கின்னு, நல்லா க்ளோ ஆகுது. பார்ட்டி, ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் வெட்டிங் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இதை தாராளமாக ட்ரை பண்ணலாம். பட் நான் சொன்ன அந்த டிப்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லைக் 21 days ஒன்ஸ் தான் வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணணும். அண்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் ஃபீடிங் அதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த டிப்ஸ்லாம் மட்டும் ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் வந்து இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. எஸ்பெஷலி இந்த சாஃப்ரான் அண்ட் மில்க் வந்து சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. அண்ட் இதோட இன்றைக்கி வீடியோ நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் அபி. டாடா.